Dear students, நம்ம இப்போ டிஃபிகல்ட் டாட்டர்ஸ் மஞ்சு கபூரோட ஒர்க் பார்க்கலாம். இந்த ஒர்க் வந்து it is written in 1948. அவங்களுக்கு வந்து அப்போ 72 years. மஞ்சு கபூர் ஒரு இந்தியன் நாவலிஸ்ட். அவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டாட்டர்ஸ். இது வந்து 1999 காமன்வெல்த் ரைட்டர்ஸ் ப்ரைஸ் புக் வின் பண்ணியிருக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் புக்கே யூரோப் அண்ட் சவுத் ஏஷியா லெவலில் வந்து வெல் நோன் புக்காக இருந்திருக்கு. அதே மாதிரி she teaches English at Delhi University under the name of மஞ்சு கபூர் டால்மியா. அவங்களுடைய ஃபுல் பேர் வந்து மஞ்சு கபூர் டால்மியா. ஆஃப்டர் ஹர் மேரேஜ் டால்மியா கேம் டு ஹர். அவங்க வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணும்போது அவங்க நேம் வந்து மஞ்சு கபூர் டால்மியா. அதே மாதிரி அவங்க ஸ்டடீட் அண்ட் ரிசீவ்ட் பிஜி எம்ஏ வந்து 1972 வந்து ஷீ ஸ்டடீட் அண்ட் டால் ஹவுஸ் யூனிவர்சிட்டி வந்து ஹாலிஃப்ளக்ஸ் கனடாவில் ஃபாரினில் படிச்சிருக்காங்க. அது மாதிரி அவங்க எம்பிள் வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. ஷீ இஸ் மேரிட் டு கன்நந்தி டால்மியா. கன்நந்தி டால்மியாங்கிறவங்க தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. தே ஹாவ் 3 children and 3 grandchildren and live in நியூ டெல்லி. இவங்க வந்து நியூ டெல்லியில் இருந்திருக்காங்க. தோ ஷீ இஸ் went to abroad and she came back later and settled in India itself. இவங்க டயோஸ்போரிக் ஒர்க் நிறைய எழுதியிருக்காங்க. இவங்க வந்து முக்கியமாக she is a very great writer. உங்களோட முக்கியமான மேஜர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டாட்டர்ஸ் 1998 பப்ளிஷ் ஆச்சு. மேரிட் உமன் 2003 பப்ளிஷ் ஆச்சு. ஹோம் வந்து 2006 பப்ளிஷ் ஆச்சு. இமிக்ரெண்ட் வந்து 2008 பப்ளிஷ் ஆச்சு. கஸ்டடி 2011 பப்ளிஷ் ஆச்சு. இது நிறைய மொழியில் டிவி சீரியல்ஸாக வந்துச்சு. விஜய் டிவியில் கூட வந்திருக்கு. அதுமாதிரி ஷேப்பிங் த வேர்ல்ட் விமன் ரைட்டர்ஸ் ஆன் தெம்செல்ஸ், இது ஒரு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் மாதிரி மஞ்சு கபூர் வந்து 2014 எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டாட்டர்ஸ் நாவல் புள்ள போயிடலாம். திஸ் சார்மிங் நாவல் இஸ் அபவுட் எஜுகேட்டிங் டாட்டர்ஸ் அண்ட் ஃபேஸிங் த கான்சிக்வன்சஸ் when they learn to think for themselves and begin to question the basic values of society. இப்போ நம்மளுடைய ப்ரெசன்ட் சொசைட்டி நம்ம பார்க்கலாம். இதை வந்து சார்மிங் நாவல். இதை வந்து ஏன் சார்மிங் நாவல்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா அவங்களோட கான்சிக்வன்சஸ் என்னன்னா, அவங்க படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தன்னை பற்றி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா இந்த சொசைட்டியில் உள்ள வேல்யூஸ்லாம் வந்து கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் ஓல்ட் கான்ஃப்ளிக்ட் அகெயின் பிட்வீன் த டிமாண்ட்ஸ் ஆஃப் மாடர்னிட்டி அண்ட் ட்ரெடிஷன். இப்போ பொண்ணுங்களாம் ரொம்ப மாடர்னாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறத ஏன் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் ரேஸ் ஆகுது. Enacted this time is an upright, high-minded, middle-class Punjabi Lalaji family in the 1930s and 40s. சுதந்திரத்துக்கு முன்னாடி எழுதின ஸ்டோரி. இது வந்து இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டடிங் பார்த்தீங்கன்னா 1930s and 40s இருக்கு. இந்த பொண்ணு வந்து எந்த ஃபேமிலியில் வந்திருக்காங்கன்னா பஞ்சாபி லாலாஜி ஃபேமிலி. ஸ்பெல்லிங் எழுதும் போது கரெக்டாக எழுதுங்க. பஞ்சாபி PUNJABI, லாலாஜி LALAJI. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ரைட்டிங் இன் எக்ஸாம் தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். அவாய்ட் திஸ் திங்ஸ் ஒன்ஸ் யூ ஆர் ரைட்டிங். அதே மாதிரி இப்போ நீங்கள் எழுதும் போது இந்த பஞ்சாபி லாலாஜி ஃபேமிலிங்கிறது அண்டர்லைன் பண்ணி எழுதலாம். வந்து 30s இப்போ இந்த இயர் வந்து 1930s to 40s பேக்ரவுண்டு. அது மாதிரி ட்ராமா வந்து என்ன பற்றி சொல்லுதுன்னா, intelligence and observing sympathy in Lala Diwan Chand's Arya Samaj family in conservative Amistar. ஆக்சுவலாக வந்து இவங்க லாலாஜி ஃபேமிலி, இவங்க வந்து அமிஸ்டாரோட பஞ்சாபி ஃபேமிலி இல்லையா. அவங்க லைஃப்பில் இந்த ட்ராமா வந்து எப்படி இன்டெலிஜென்ஸாக இருக்குது, அவங்க லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன சிம்பத்தி தே ஆர் ஃபேஸிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட் தி சென்டர் ஆஃப் த ஸ்டார்ம் இன் விருமதி who yearns for something beyond marriage. ஆக்சுவலாக விருமதிங்கிற ஒரு கேரக்டர் செகண்ட் ஜென்ரேஷன் கேரக்டர். இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஷீ இஸ் ஆல்வேஸ் வாண்ட் டு டூ சம்திங் நியூ. அப்போ அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தினால ஹவு ஷி ஃபேஸ்ட் சம்திங் பேட் இன் ஹர் லைஃப் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி பார்க்கும்போது த ஆத்தர் பிரிங்ஸ் டுகெதர் 3 generations ஆஃப் உமன். நம்ம மஞ்சு கபூர் வந்து 3 generation ஆஃப் உமனை பற்றி சொல்கிறாங்க. டிஃபிகல்ட் டாட்டர்ஸ் இஸ் அ ஸ்டோரி 3 generation women. இதா த நரேட்டர் ஹூ இஸ் த டைவர்சி. இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நமக்கு கஸ்தூரி இருப்பாங்க, செகண்ட் ஜென்ரேஷன் விருமதி இருப்பாங்க, தேர்ட் ஜென்ரேஷன் தான் இதா இருப்பாங்க. ப்ரெசன்ட் நரேட்டரே நமக்கு இதா தான். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷீ இஸ் அ டைவர்சி. அவங்க மேரேஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காது, அதனால டிவர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து ஃபாரின்லேருந்து அவங்க இந்த நாவல் ஆரம்பிக்கும் போது எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, ஹர் மதர் இஸ் டைடு. ஸோ ஷீ கேம் டு அட்டெண்ட் த ஃபியூனரல் ஆஃப் ஹர் மதர். அப்போ அவங்க அம்மா பற்றி தனக்கு தெரியாத நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க தான் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நரேட்டராக இதாக தான் இருப்பாங்க. இந்த ஸ்டோரியை நமக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஷீ இஸ் டெல்லிங் த ஸ்டோரி ஆஃப் ஹர் மதர் அண்ட் ஹவு ஷீ லிவ்ட் இன் ஹர் லைஃப் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து அவங்களோட இடாவோட மதர் தான் விருமதி. அவர் மதர் ஹூ மேரிஸ் அன் எல்டர்லி மேரிட் ப்ரொஃபஸர் ஃபார் லவ். ஆக்சுவலாக என்னன்னா,
விருமதி என்னன்னா ஷி மேரிஸ் அன் ஆல்ரெடி மேரிட் ப்ரொஃபஸர். ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிருக்கும் அவருக்கு. அவரை வந்து இவன் என்ன பண்ணுவான்னா பிகாஸ் ஆஃப் ஹர் லவ் ஷி மேரிட். வந்து இவ கல்யாணத்துக்கு முன்னாடி ஷி பிகம் அ ப்ரெக்னென்ட் உமன். ஸோ இன் ஆட் டு அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் ஷி மேரிட் தட் இஸ் அ மேரிட் ப்ரொஃபஸர். அதே மாதிரி கஸ்தூரி இவங்க வந்து நம்ம விருமதியோட அம்மா, நம்ம இடாவோட கிராண்ட் மதர். இவங்க வந்து ஷி கம்ஸ் டு டேர்ம்ஸ் வித் டிஃபிகல்ட் டாட்டர்ஸ் விருமதி எப்படின்னா படிக்க வச்சிடுறாங்க. படிக்கிறதுக்கு அப்புறம் ஷீ இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் திங்ஸ் தேன் சொசைட்டி. அது எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டே இருக்கா. 3 ஜென்ரேஷன் ஆஃப் உமன் ஆர் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கஸ்தூரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்காங்க. செகண்ட் ஜென்ரேஷன் விருமதி ரொம்ப மாடர்னிட்டியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் ஈடா, ஷீ இஸ் ஆல்சோ நாட் ஹேவிங் அ வெரி ஹாப்பி லைஃப். ஷீ இஸ் அ டிவோர்ஸி. அது பார்த்தீங்கன்னா இந்த 3 ஜென்ரேஷன் ஆஃப் உமனை வந்து ஒவ்வொரு விதமாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. The book starts with the daughter at her mother's funeral. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இடா வந்து அவங்க அம்மா விருமதியோட ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. filled with conflicting emotions and relationship that she didn't really know her mother. அதுக்கு முன்னாடி அம்மா வந்து எது சொன்னாலும் சண்டை தான் வரும். அது அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனால் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம அம்மாவை நம்ம முழுசாக புரிஞ்சுட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ளே வருது. வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் இன் ஹர் ஜேர்னி அக்ராஸ் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இன் சர்ச் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் that is closure, talking to family and friends and gathering information. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வந்து இப்போ பஞ்சாபில் இருந்திருப்பாங்க. அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்கும், பாதி இடம் வந்து பாகிஸ்தான்லையும் பாதி இடம் இந்தியாவிலையும் இருக்கும். அப்போ அவங்க அம்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்தியா என்ன பண்ணுறா, ஷீ இஸ் ட்ராவலிங் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக சுற்றுறா. அது மாதிரி பாகிஸ்தான் பக்கமும் போகிறா. அவங்க வந்து அம்மாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபேமிலிக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷீ இஸ் கேதரிங் இன்ஃபர்மேஷன். த grandmother has some education. அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா கஸ்தூரி, அவங்களுக்கு கொஞ்சம் வந்து எஜுகேஷன் இருந்துச்சு. பட் is sent away from her family when she marries into a good Hindu one. அவங்க பாட்டி வந்து படிச்சுட்டே இருக்கும் போது ஒரு நல்ல ஹிந்து ஃபேமிலி வந்தோடனே அவங்கள பாட்டியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த பாட்டி that woman only thing is she is always pregnant. அவங்க வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ப்ரெக்னென்ட் ஆகிறது தான் அவங்களுக்கு வேலை. அவங்க வந்து she is living more and more on her எல்டஸ்ட் டாட்டர் விருமதி தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணு. அப்போ அவங்க கஸ்தூரி வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிற பொறுப்பு வந்து விருமதி கிட்ட வருது. while விருமதி dues her duty, she is starving for some sign of affection and her mother, but none is forthcoming. எப்படின்னா எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம விருமதி மேலே பாசம் கிடையாது. அவங்க டியூட்டி வந்து எப்போதுமே தம்பிங்களை பார்த்துக்கணும், தங்கச்சியை பார்த்துக்கணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிள் மதர் மாதிரி இவங்களை வந்து மாற்றிடுறாங்க. her mother is just too worn out to give herself emotionally. Her daughter studies longer despite her education being interrupted by family duty. அந்த பொண்ணு வந்து விருமதி படிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனால் அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, அவளோட ஃபேமிலி டியூட்டி குறைஞ்சி போகுது. அப்போ she is encouraged by a visit of glamorous city dwelling cousin who has chosen to study rather than marry. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவளோட கசின் வரா. அவள் வந்து என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கல, சந்தோஷமாக படிச்சுட்டு அவங்க ஃபேமிலியால் செட்டில் ஆகிட்டா. அதை பார்த்தோன்னே நம்மளும் ஏன் இப்படி பண்ணக்கூடாது, if we get an education we have a better life அப்படின்னு சொல்லிட்டு விருமதிக்கு தோணுது. Defying the wishes of her parents, விருமதி keeps on studying. வேணாம் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, நான் படிக்க தான் செய்வேன். புட்டிங் ஆஃப் த டேட் ஆஃப் அ வெட்டிங் மோர் தென் ஒன்ஸ். வந்து கல்யாணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டே வரா. அப்போ when her aunt and her neighbor takes in their lodger, the UK educated professor Harish Chandra, her life is turned upside down and torn between filial duty and love for a married man. இப்போ என்ன ஆகுது, அவள் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவள் லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கல்யாணம் தள்ளி வச்சுட்டு படிச்சுட்டே இருக்கிறச்ச அவள் என்ன பண்ணுறா, ஒரு UK எஜுகேட்டட் ப்ரொஃபஸர் வந்து அவள் காலேஜுக்கு வராங்க, ஹரிச்சந்திரான்னு. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அவனுடைய வே ஆஃப் பிஹேவியர் இஸ் ஃபாரின் டங் அண்ட் தென் இஸ் வே ஆஃப் நரேஷன் எல்லாமே அவளுக்கு பிடிச்சி போயிட்டு அவன் மேலே வந்து ஷீ இஸ் ஃபாலன் இன் லவ், பட் தட் மேன் இஸ் ஆல்ரெடி மேரிடு. பர்ஹாப்ஸ் சர்ப்ரைசிங்லி வி நோ லீஸ்ட் அபவுட் த கிராண்ட் டாட்டர் ஈடா, த ஒரிஜினல் நரேட்டர் ஆஃப் த புக். ஆக்சுவலாக நம்ம இந்த போம் இந்த ஹோல் நாவலையும் பார்க்கும்போது இந்த நாவலில் எப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈடா தான் நரேட் பண்ணியிருப்பா. ஆனால் அவங்க பாட்டியை பற்றி சொல்லியிருப்பா, கஸ்தூரியை பற்றி, விருமதி அவங்க அம்மா பற்றி சொல்லியிருப்பா அந்த நாவலில். ஆனால் தன்னை பற்றி அந்த அளவுக்கு நரேஷன் இருக்காது. She had clearly been unhappily married and estranged from her family. ஏன்னா வந்து அவள் கல்யாணம் கொஞ்சம் சந்தோஷமா இல்லாத கல்யாணம். பட் we can only glean information from her reaction to her mother's story. அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே she feel very pity for her mother. The most important theme is that of women
பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் தீம்னு பார்க்கும்போது the only validation seems to come from marrying and having children, preferably sons. அந்த காலத்தில் என்னன்னா கல்யாணம் பண்ணோடனே குழந்தை பிறக்கணும், குழந்தைங்கன்னா மேல் சைல்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. Those from forward thinking families who decide to continue their education or even not to marry are viewed with disappointment and suspicion. வந்து கல்யாணம் பண்ணிக்காம படிப்பில் அதிகமாக இருந்தாங்கன்னா எதுக்கு இவங்க கல்யாணம் பண்ணிக்கல, இவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குமா அப்படி இப்படிங்கிற மாதிரி சஸ்பிஷனாக அவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. The granddaughter own story shows that despite time has been passed, இதாங்கிற பொண்ணு வந்து ரொம்ப டைம் பாஸ் ஆகி இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் உள்ள பொண்ணு தான், ஆனால் அவளுக்குமே மேரேஜ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் டிவோர்ஸில் போய் முடிஞ்சிருது. The situation of women can also be seen in the secondary characters. விமனை வந்து எப்படின்னா செகண்டரி கேரக்டர்ஸ், பிரைமரி வந்து மென் அண்ட் விமனை செகண்ட் கேரக்டர்ஸாக பார்க்குறாங்க. மாதிரி லாகூரில் பார்க்கும்போது விமன் ஷேர்ஸ் a room with an activist fighting against the coming partition. அப்போ அவங்க லாகூரில் தங்கி படிக்கும்போது ஒரு ஆக்டிவிஸ்ட் பார்ட்டிஷன் விமனை பார்க்குறாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளுடைய விருமதிக்குமே நிறைய வந்து how to fight for our freedomங்கிற ஒரு ஐடியா வருது. She appears to be one of the few truly happy characters, somehow managing successfully juggle family and education. அவள் லைஃப் வந்து ட்ரூவாக ஹாப்பியாக இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஆனால் வந்து அவள் ஃபேமிலியோட எஜுகேஷனோட எது பண்ணணுங்கிற ஒரு ஜிகிள்லேயே அவளுக்கு போயிட்டுருக்கு. Her cousin is also an important role model, stressing that women need to see education as a career as choice, not last resort. அது மாதிரி வந்து விமனுக்கு கண்டிப்பாக படிப்பு வேணும், அவங்க லைஃப்பில் படிப்பு இருந்ததுன்னா she can go to the next levelங்கிறத வந்து அவங்க கசின் மூலியமாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்குறச்சு விருமதி's love rival is the professor's wife. ஆக்சுவலாக இவங்க வந்து ஏற்கனவே முறையாக ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணவங்க. ஆனால் விருமதி என்ன பண்ணிட்டான்னா பிகாஸ் ஆஃப் ஹர் யங் ஏஜ் ஷீ லவ்ட் தட் ப்ரொஃபஸர், மேரீடு ப்ரொஃபஸர். அங்கே என்ன ஆகுதுன்னா வந்து ஷீ இஸ் அ பேர்லி இலிட்ரேட் விமன் சோசன் ஃபார் ஹிம் ஆஸ் எ சைல்டு. குழந்தை காலத்துலேயே அந்த காலத்தில் கல்யாணம் நடக்கும் இல்லையா, இந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த பொண்ணை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாரு. and she tries to please her husband, a man who barely thinks of her and that is understandably doesn't like த இன்ட்ரோ பிளாட். எப்படின்னா வந்து அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை, ரொம்ப பயசா, குழந்தை பெக்கிறது அதே மாதிரியே இருக்கா. இவனுக்கு தேவை ஒரு இன்டலெக்சுவல் கம்பேனியனுங்கிறதுனால நம்ம விரும்பதி இவனுக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் அவன் ஒய்ஃப் வந்து அவனுக்காக டெடிக்கேட்டடாக இருக்கா, அதை அவன் மறந்துட்டான். She tries to be a good wife as she has been taught, sadly not realizing that she had never satisfied him. அவள் படிக்கலைங்கிறதுனால இவனோட இன்டலெக்சுவலாக அவளால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இவன் வந்து அதுக்காக வேண்டி just searching for விருமதி. Both women suffer at the hands of men who wants his cake to eat it, not caring about the consequences. இவன் ஆக்சுவலாக ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், இவன் இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ண கூடாது. ஆனால் என்ன பண்ணுறான், இவனோட ஹாப்பினஸ்க்காக விருமதியை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ ரெண்டு பொண்ணுமே, ஒரு பொண்ணு இவனை நம்பியே இருக்கா, அந்த பொண்ணும் கஷ்டப்படுது, விருமதியும் இவனை நம்பி வந்து இவளும் கஷ்டப்படுறான். The saddest part of the lack of communication between the women. அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே என்னது ரொம்ப சண்டை தான் நடக்குது, but they are not having any kind of happiness in their life. We'd hope that a mother would want her daughter to have a better life. எல்லா அம்மாவுமே பொண்ணு நல்ல வாழ்க்கையில் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. The more satisfied existence, but the women presented here protect the long standing tradition more than the men. அங்கே வந்து மென்னோட விமனுக்கு வந்து நிறைய என்ன இருக்குது, ஒரு லைஃப் எப்படி ட்ரீட் பண்ணணும், ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஒர்க் இருக்குது. It seems the tradition is more important, especially at the action of a daughter affect her whole family. ஒரு பொண்ணு வந்து தான் வீட்டை வந்து மானத்தை காப்பாற்றலைன்னா அந்த வீட்டை ட்ரெடிஷன் ஃபுல்லுமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி தராங்க. The novel is a portrait of one and then two countries through the lives of women. இப்போ நம்ம பார்க்கும்போது ஹியர் இட் சீம்ஸ் த ட்ரெடிஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த நம்ம இந்தியன் கல்ச்சரில் ட்ரெடிஷன் நம்ம வழியாக பாரம்பரியமாக நம்ம என்ன பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்பெஷலி த ஆக்ஷன்ஸ் ஆஃப் த டாட்டர், பொண்ணுங்க வந்து எப்படி நடக்கணும்னு பார்க்குறாங்க, அவங்க பொண்ணுங்களோட லைஃப்பை வந்து அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. The novel is portrait of one then the two countries through the lives of women. இந்த போர்ட்ரேட் ஆஃப் உமன் வந்து என்னென்னா பாகிஸ்தான், இந்தியா அண்ட் தென் ஷீ லிவ்ஸ் இன் அப்ராட், அந்த மூணு கண்ட்ரியுமே வந்து ஹவ் அ உமன் இஸ் டு பி அப்படின்னு பார்க்குறாங்க. ஸ்ட்ரகிள் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் எஜுகேஷன் இன் டூ கண்ட்ரிஸ் ஃபைண்டிங் தியர் ஃபீட் இன் த டிஃபிகல்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எரா. ஒரு பொண்ணு வந்து எஜுகேஷனுங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளுக்கு ஒரு எஜுகேஷன் கிடைக்கிது, ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாளா, அதை ப்ராப்பராக அவள் யூஸ் பண்ணியிருக்காளா இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இட் மேட் எவ்ரி ஒன் டு திங்க் அபவுட் அ லாங் ஹார்ட் லுக் அட் த
relationship between women and generations in a family. ஒரு பொண்ணை வந்து எப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பா, என்ன ரிலேஷன்ஷிப்னா she is having a very hard look relationship. கஷ்டப்படுறா எதுக்குன்னா தன்னுடைய ஃபேமிலியை ரன் பண்றதுக்கும் ஒரு நல்ல ஸ்மூத்தான லைஃப் லீட் பண்றதுக்கும். It is difficult to imagine Lagos mesmerizing pull in those pre-independence and pre-partition days. எப்படின்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நம்ம விமன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, they are want to have a very good education. ஆனால் ப்ரீ பார்ட்டிஷன் டேஸ் பாதி பேர் இந்தியாலையும் பாதி பேர் லாகூரும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விதமான கன்ஃபியூஷன் வருது. விருமதி ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹர் ரொமான்டிக் நெய்பர் எ மேரிட் ப்ரொஃபஸர் இங்கிலாந்து ரிட்டர்ன்டு. நம்ம விருமதிக்கு அவன் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான், நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான், நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கான்னு தெரிஞ்சதை தவிர பட் இஸ் அ மேரிட் மேன்னு பார்க்க மறந்துட்டான். அவன் ஒரு மேரிட் மேனை கல்யாணம் பண்ணதுனால அவள் லைஃபை என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பேத்தட்டிக் ஆயிடுச்சு. She marries him, eventually comes into the home alongside his furious first wife. எந்த வீட்லேயுமே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து செகண்ட் ஒய்ஃபை ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ண மாட்டாங்க இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகுது, விருமதி இஸ் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம். Her family is disgraced and the Arya Samaj movement for the education of women suffered real setback in Amista. இப்போ பொண்ணை படிக்க வச்சோம்னா அது மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். ஆனால் இவங்களோட கல்யாணம் இவளுடைய என்ன ஆயிடுச்சு, ஃபேமிலியே டிசாஸ்டர்ஸ் ஆயிடுச்சு. விமன் எஜுகேஷன் தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கொண்டு வந்து விட்டுடுச்சு. Next, it is a wonderfully gripping story by Manju Kapoor, who took her 5 years to research and write Difficult Daughters. ஆக்சுவலாக மஞ்சு கபூர் வந்து இந்த டிஃபிகல்ட் டாட்டர்ஸ் எழுதுறதுக்காக வந்து 5 வருஷம் எடுத்திருக்காங்க. அது மூலயமா she found a story and she write. And she has ably captured Virmati's conflict between her duty to her family, her desire for education and independence, and the illicit love for a married woman. இப்போ நம்ம விருமதிங்கும் போது 4 விஷயம் பார்க்கலாம். இதில் எப்படின்னா விருமதியோட கான்ஃப்ளிக்ட், அவங்க ஃபேமிலி செய்ய வேண்டிய டியூட்டி எப்படி இருக்கணும்னு பண்ணுறா, டிசைர் ஃபார் எஜுகேஷன் படிச்சே தீரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அது மாதிரி இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்லையும் ப்ராடு பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனால் கடைசியாக எல்லாமே எதில் முடியுது, அவள் இல்லிசிட் லவ் அஃபேர் வித் மேரிட் மேன் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. அன்ஃபார்ச்சுனேட்லி த அதர் கேரக்டர்ஸ் ஆர் டெட் அண்ட் வுடன், எஸ்பெஷலி த ப்ரொஃபஸர். ஆனால் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறான், கல்யாணம் ஆகிடுத்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், இந்த பொண்ணை எந்த விதத்துலையுமே அவன் காப்பாற்றல, அவன் உடன் மேன் மாதிரி தான் இருக்கிறான். Then major themes இந்த இதில் பார்த்தோன்னா there is an endless argument between the education versus marriage, but nobody listens to விருமதி. இவன் என்ன சொல்கிறான்னா படிப்புக்கும் வந்து கல்யாணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, என்னை வந்து கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் யாருமே விருமதி சொல்கிறத கேட்கல. struggles to acquire higher education and self dependence. இப்போனா அதிகமாக படித்தாதான் வந்து நல்ல சம்பளம் கிடைக்கும், நம்ம தனியாக வாழ முடியும்னு அவன் நினைக்கிறா. She had shamed her family, refused marriage and she never meant to marry. அவள் ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஐடியா இல்லை. பட் இன் இந்தியன் ட்ரெடிஷன் மேரேஜ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம இந்தியாவில் வந்து கண்டிப்பாக கல்யாணங்கிறது ஒரு கம்பல்சரி ஆக்ஷன். அண்ட் மேரேஜ் இன் சொசைட்டி இஸ் மேஜர் இஷ்யூ இன் டிஃபிகல்ட் டாட்டர்ஸ். கல்யாணங்கிறது வந்து இப்போ கஸ்தூரி வந்து கல்யாணம் பண்ணால் அவளுக்கு நிறைய வந்து குழந்தைங்க பிறந்தது. விருமதி மேரேஜ் பண்ணால் ஆனால் செகண்ட் ஒய்ஃபாக போனால் அவளுக்கு ஒரே ஒரு குழந்தை இதா. அந்த இதா கல்யாணம் பண்ணால் அவள் டிவர்ஸி. இவங்க மேரேஜுங்கிறதும் இந்த டிஃபிகல்ட் டாட்டர்ஸில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. த தீம் ஆஃப் மேரேஜ் இஸ் சென்ட்ரல் டு த நாவல். அது மாதிரி தோ த நாவல் டீல்ஸ் with childhood, youth and old age education, marriage is a central theme. but focus பாத்தீங்கன்னா men on relationship கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரொஃபசர் ஹரிஷ் வந்து ரொம்ப ஒரு செல்ஃப் பொசஸ்ட் மேனா இருக்கான். Kapoor also gives an important feature to the other daughter relationship and drew an important tension. எப்படின்னா ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் வந்து எப்போதுமே ஒரு சண்டை நடக்கிற மாதிரி ஒரு டென்ஷனான இதுவாகவே இருக்கு. The novel says against the glory backdrop of partition and மாதிரி பார்ட்டிஷன் அமித்ஷா இருக்கும் லாகூருக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பார்ட்டிஷன் அதை பற்றி வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. So once we are reading about that story, we are thinking about the 3 generation and once we are knowing about this, we can write the story very nicely.